இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது மே 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. குடும்ப ஒற்றுமை இருக்கும். குடும்ப நபர்களிடையே கருத்து வேறுபாடு, கலகம், நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அதற்கு காரணம் பொருளாதாரம் தான். தேவையான பணம் இல்லாமல் தான் குடும்பத்தில் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் மன கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயம் சரியாயிடும். அப்போ குடும்ப ஒற்றுமை இருக்கிறது. பண வரவு திருப்திகரமாக இருக்க போகிறது. எடுத்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த செயல் சிறப்பாக இருக்கும். காரிய ஜெயம், முயற்சி சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். வெற்றி கிடைக்கும். அது பண வரவாக மாறும். அது குடும்ப ஒற்றுமையாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. சந்திர பலம் சாதகமாக இருக்கு. 2, 3, 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருப்பாரு. முக்கியமா ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அதனால இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு தொய்வு, உங்களுக்கு நம்பிக்கையின்மை அப்படின்லாம் இருந்தா, சில காரியங்களை செய்யறதுக்கு தைரியம் வரல அப்படின்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வரும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா தைரியமா போவீங்க. வேலை மாற்றம், பதவி உயர்வை தைரியமாக எடுத்துக்கலாம். ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தப்பட்டதுன்னா அதற்கான முயற்சியை செய்து பார்க்கலாம். அப்படியாக தைரியமும் துணையாக இருக்கும். சார், மேஷ ராசி நேயர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் சாதகமாக அமைய போகிறது. மேஷராசிக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில இருந்தாரு. ரிஷபராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த 2ஆம் வீட்டுக்கான அதிபதி புதன் ராசியில இருக்கார். பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. ராசியில சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதனால கல்வியில சிறந்து விளங்க முடியும். ரிஷபராசியிலிருந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ அதுல முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியும். நீங்க செய்யக்கூடிய அந்த தொழில்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அல்லது எதிரிகள் அல்லது உள்ளேயே இருக்கக்கூடிய வேலையாட்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அதை எடுத்தா ரொம்ப பெருசா போகும்னு சொல்லி கண்டும் காணாம போற வரைக்கும் போட்டோமேனு அப்படி ஒரு மனநிலையில இருந்தா கூட இப்ப அதையெல்லாம் மிக சிறப்பாக சரிப்படுத்த முடியும். உங்களுடைய தொழிலை வளமாக்கக்கூடிய காலமாக இந்த வாரமானது இருக்கும். அப்புறம் திருமண தடை இருந்ததுன்னா அந்த தடையானது விலகும். 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பம் அமையறதுல தடை, தாமதம், பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு தடையாகி இருக்கிறது. யார் கொடுக்கணுமோ அவங்க கொடுக்க முன் வரல அப்படின்னு சொன்னா அந்த தடையானது விலக போகிறது. பண வரவும் சிறப்பாக சேரப்போகிறது. சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, குறிப்பாக வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பர்களுக்கு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய அம்சம் இந்த வாரத்துல சாதகமா இருக்கு. இப்ப ரிஷப ராசிக்கு சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசிக்கும் அதே விஷயம்தான் இருக்கும் இல்லையா? ராசியாதிபதி புதன் ரிஷபத்துல சுக்கிரன் வீட்டுல இருந்து, சுக்கிரன் ராசியில இருக்கும்போது பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையை 12ஆம் இடத்தோடு தொடர்புபடுத்தணும். அப்போ இது செலவுகளை குறிக்கும். அங்க சூரியன் இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான நல்ல கடமைகளை உங்களால செய்ய முடியும். அரசாங்கம் சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு, ஆதாயம் போன்ற விஷயங்களுக்கான முயற்சிகளை நீங்க செய்ய முடியும். ஒரு பிள்ளை இப்பதான் வளர்ந்து ஆளாயிருக்கீங்க, நீங்க இப்ப படிச்சு வேலைக்கு சேர்ந்து சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் உங்களால செய்ய முடியும். வெளிநாட்டுல இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கக்கூடிய தேசத்திற்கு உங்களுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா அதற்கான முயற்சிகளை இப்போ செய்யலாம். நீங்க பண்ணக்கூடிய வேலையில உயர் அதிகாரி
மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு, கஷ்டம் கொடுக்குறாருன்னா மனம் விட்டு கொஞ்சம் டைம் வாங்கி அவர்கிட்ட பேசிடலாம். எனக்கு ஸ்மூத்தாக எல்லாம் போச்சுன்னு சொன்னால் நான் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா விட்டுட்டு கூட நான் போயிடுறேன், வேற வேலை கூட பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கூட பண்ணீங்கன்னு சொன்னால் சுமூகமான தீர்வு கிடைக்கும். அதே போல் அரசாங்க ரீதியாக ஆக வேண்டிய காரியங்களுக்கான முயற்சி செய்யும்போது ஆகும். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் சாதகமாக இருக்கு. சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். மீனாட்சி ஐயர் மதுரையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 12/4/1991 நள்ளிரவு 12:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் பிஎஸ்சி படித்திருக்கிறேன். எனக்கு வேலை கிடைக்குமா அல்லது சுய தொழில் அமையுமா? வேலை என்றால் எப்போது கிடைக்கும்? சுய தொழில் என்றால் என்ன தொழில் செய்யலாம்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பிறந்தது சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசி. லக்னம் தனுர் லக்னமாக இருக்கிறது. அவங்க வேலை கிடைக்குமா, எப்போ கிடைக்கும், இல்லைனா பிஸ்னஸ்னா என்ன பிஸ்னஸ், அதாவது இந்த கேள்வி தெளிவாக கேட்டிருக்காங்க. அப்படி கேள்வி தெளிவாக இருந்தாலே நமக்கு அது ஒரு உதவிகரமாக இருக்கும் பதில் சொல்கிறதுக்கு. இங்கே முதல்ல உத்தியோகம் அப்படின்ற விஷயத்த பார்த்துடலாம். அதாவது வேலை எப்படி இருக்குது, கிடைக்குமா, நல்ல வேலையா அப்படின்றத பார்க்கணுன்னா இந்த ஜாதகி பிறந்தது தனுர் லக்னம். இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 5ஆம் பாவத்தில் இருக்கார். இது ரொம்ப நல்ல அம்சமாக எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் வக்ரகதியில் இருக்கார். ரெண்டாவது, வீடு கொடுத்த செவ்வாய் இந்த புதனோடு பரிவர்த்தனை பண்ணியிருக்கார். அப்புறம் அந்த புதனுக்கு கால் கொடுத்த நட்சத்திரம் கொடுத்த கேது லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. லக்னாதிபதி குருவும் அந்த அஷ்டமத்திலேயே உச்சபலத்தை பெற்று இருக்கார். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, வேலை கிடைச்சாலும் இந்த ஜாதகருக்கு அந்த வேலை திருப்திகரமா இருக்காது. வேலையில நல்ல சேலரி இருக்கு அப்படின்னு சொன்னா கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன், மரியாதை அப்படின்ற விஷயத்த எதிர்பார்க்கவே முடியாது. இல்லை நல்ல மரியாதையை அவங்கள வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊதியம் குறைவாக இருக்கும். அதனால வேலைன்றது இந்த இடத்துல அந்த சிறப்பாக இல்லைன்னு சொல்லலாம். இன்னொரு காரணம், இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு 8ஆம் பாவத்துல போய் உச்சபலத்தோடு இருக்கார். இந்த லக்னம் லக்ன நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் கொடுத்திருக்கார். அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ தேவைகள் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், நல்ல ரிச்சா இருக்கணும், லைஃப் ஸ்டைல் ஹைஃபையா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். குருவுடைய லக்னமாகவே இருந்தாலும் கூட அதுல சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. லக்னாதிபதியும் உச்சம் பெற்றிருக்கார். அப்போ வேலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஊதியமானது திருப்திகரமாக இருக்காது. கொஞ்ச நாள் வேலை பார்த்தாலும் கடைசியில பிசினஸுக்கு தான் போற மாதிரி இருக்கும். அப்போ டைரக்டா பிசினஸே பண்ணிடலாம். அப்போ இவங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா வேலையே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிடலாம். பிசினஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ பிசினஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வணிகம் சம்பந்தமானது, ட்ரேடிங்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி புதனாக இருக்காரு, அவர் 5ல் இருக்கார். அப்போ அந்த புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய யூகிக்கக்கூடிய ஒரு விஷயத்த தீர்க்கமாக ஆராய்ந்து அலசி இது இப்படித்தான் போகும் அப்படின்ற முடிவை இவங்களால எடுக்க முடியும். சில பேருக்கு எடுப்பாங்க, ஆனா தைரியமா செயல்படுத்த மாட்டாங்க. அந்த செவ்வாயோட பரிவர்த்தனை பண்ணியிருக்கறனால அதுக்கான தைரியமும் இவங்க கிட்ட இருக்கு. அப்போ ட்ரேடிங் பண்ணலாம். இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பொதுவாக இவங்க ஏதாவது ஒரு ஷோரூம் சொல்றோம் இல்ல, ஒரு பிரான்ச்சைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு டீலர்ஷிப் ஏஜென்சி, அது போன்ற விஷயங்களை செய்யலாம். அதை எந்த துறையில செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவம் சம்பந்தமான துறையில இவங்க செய்யலாம். வாகனங்கள் சம்பந்தமானது, கலை அம்சம் பொருந்தியது, அதுல இவங்க செய்யலாம். உணவு சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் எப்போ செய்யலாம் அப்படின்னும் போது தசாபுக்திக்கு வந்துடுறோம். இவங்க பிறந்தது சதயம்ன்றதுனால ராகு தசையில பிறந்து குரு தசை பூர்த்தியாகி இப்போது சனி மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது. அதுல கடைசியில இருக்கக்கூடிய குரு புக்தியில இப்ப இருக்காங்க. அடுத்த வருஷம் செப்டம்பர் மாசம் வரைக்கும் சனி தசையில குரு புக்தி. இது ஆரம்பம் செய்யறதுக்கான ஒரு காலம். ஸோ இப்பயே இவங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஏன்னா உடனடியாக ஒரு வருஷத்திலே புதன் மகாதிசை வரப்போறது. அவர் தான் எப்படி இருக்காரு, அங்க இருக்காரு, எப்படி தொழில் கொடுப்பாரு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த புதன் தசை இவங்க தொழிலை அப்படியே அபிவிருத்தி பண்ணி பெரிய அளவுக்கு இவங்க வளரக்கூடியதாக பலனை கொடுக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி சுய தொழில் தொடங்கணுன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்தாலும் தொடங்கலாமா வேண்டாமா, சாதிக்க முடியுமா முடியாதான்னு பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கும். சுய தொழில சாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்புனா எது சார்?
லக்ன பலம் என்பது வலிமையாக இருக்க வேண்டும். இப்ப இவருக்கே உதாரணத்துக்கு சொன்னார், நிறைய பேர் வந்து முடிவு எடுத்துருவாங்க, ஆனா அதை செய்யறதுக்குரிய தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இவருக்கு சின்னதான் செவ்வாய் வந்து அங்க பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கூட அங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, லக்னாதிபதி குரு போய் அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். லக்னாதிபதி குரு 8ல கூட கேத்துவோட சேர்க்கைங்கிற வரையும் சொல்லிட்டார். இந்த குருவும் கேத்துவும் இணைந்து இவர் வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கு இந்த அம்மாவை. இவங்களை வந்து பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு பயம், எங்க நஷ்டமாயிடுங்கிற பயம். அதற்கு ஏற்றார் போல் இவ்வளவு நாளாக நடந்த தசாபுக்தி கூட பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் போயிட்டு இருக்கு இவ்வளவு நாளா. அதனால அவங்களால அதுக்கு மேல கொண்டு வர முடியல. ஷீஸ் ஆஃப் ஐ திங்க் இப்போ 91 35 வயசு ஆயிடுது இல்ல, 35 வயசா இன்னுமா அவங்க வந்து நான் வேலைக்கு போகலாமா இல்ல சுய தொழில் செய்யலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இப்ப அந்த பயம். அப்ப அந்த சுய தொழில சாதிக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த லக்னாதிபதி என்பவர் வலிமையாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு வந்து புதன் வந்து நல்ல வலிமையா இருக்காருன்னு சொல்லிட்டாரு. என்னதான் புதன் 10ஆம் இடம்ங்கிறது உத்தியோகத்தை பத்தி சொல்லும். சுய தொழில்னாலே புதன் அங்க வந்து முக்கியமான இடத்தை பிடித்து விடுவார். இவங்களுக்கு வந்து 10க்குரிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே புதனாக இருக்கிறார், சுய தொழிலுக்கும் அவரே அதிபதி ஆகிட்டார். அப்ப கண்டிப்பா நீ சுய தொழில்ங்கிறத செய்யலாம்ங்கிறத ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டார். அதே மாதிரி அடுத்த திசையே புதன் திசைங்கிறத ஆரம்பிக்கிறதால திஸ் இஸ் ரைட் டைம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கோ. சனி திசையில குரு புக்தி நடந்தாலும் குரு 8ல இருந்தாலும் கூட அதிக அளவுல இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க அப்படியே ஒரு புரோக்கரேஜ் மாதிரியோ ஒரு ஏஜென்சிஸ் மாதிரியோ அதுவும் ஒரு இதுவா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம அப்படி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணி இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அடுத்த வருடம் இவர்களுக்கான நம்பிக்கைங்கிறது வந்துடும். நம்ம நல்லா செய்ய முடியுங்கிற நம்பிக்கைங்கிறது வந்துடும். இறங்கி பாருங்க, அது ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு கூடுதலா ஒரு அட்வைஸ் என்ன கொடுக்கலாம்னா, 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னர்ஷிப்புக்கு அதிபதியும் அதே புதன் தான். அந்த 7க்கு அதிபதி புதனும் 5லயே இருக்கார் அப்படின்னும் பொழுது நீங்க உங்க லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து பண்றதுக்கு பாருங்க. லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து பண்ணும்பொழுது இன்னமும் அதற்கான பலம் என்பது கூடும். அவருடைய ஆலோசனையின் பேரில், அவருடைய கூட ஒரு சப்போர்ட்டின் பேரில் நீங்க செய்யலாம். இல்லை சார் நான் இன்னும் கல்யாணமே பண்ணலைன்னு சொன்னா கூட அதற்கான நேரமும் அடுத்த வருஷம் வந்துடுறது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையானுங்கிறது நமக்கு தெரியல, ஆனால் அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் என்பது நடந்திருக்க வேண்டும். இல்லை ஒரு சில பேர் வந்து இந்த காலத்து குழந்தைகள் தான் என்ன பண்ணுறாங்க, டிப்பிக்கலி 90s கிட்ஸ் என்ன பண்ணுறா, நான் வேலையில் உட்காந்துட்டு நான் ஸ்திரமாக சம்பாரிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு உட்காந்துட்டு இருப்பா இல்லையா. அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தான்னா அதையும் லேட் பண்ணாமல் இப்பயே நீங்கள் திருமணத்தையும் நடத்தி விடலாம். இந்த லைஃப் பார்ட்னருடைய தொழிலையே நீங்களும் எடுத்துக்கொண்டு செய்யலாம்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். இந்த சுய தொழில் வலிமை அப்படின்னு இருக்கணும்னு சொன்னால் முதல்ல கான்ஃபிடென்ஸுங்கிறது இருக்கணுமா, தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த தன்னம்பிக்கையை எது கொடுக்கும்னு சொன்னா அந்த லக்ன பாவம் என்பது கொடுத்து விடும். இவங்களுக்கு 6ல சுக்கிரன் இருக்குன்னு சொன்னார். 6ல சுக்கிரன் இருந்தாலும் 6ல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது ஒரு போராட்டத்தை பற்றி பேசும். நீ போராடினால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றோம். ஏன்னா இவங்களுக்கு 11க்கு அதிபதி அதே சுக்கிரன் தான். 11ஆம் இடம்ங்கிறது ஜெயஸ்தானம்னு சொல்றது. 11ஆம் இடம்ங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், ஜெயஸ்தானம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றியை தரக்கூடிய பாவம். அது உனக்கு ஆட்சி பலத்தோட இருக்கிறது. எங்கே இருக்கிறது? 6ஆம் பாவகத்தில் இருக்கிறது. 6ஆம் பாவகம் என்பது போராட்டத்தை பற்றி பேசும். நீ போராடினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மையாருக்கு நம்ம வந்து ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறோம். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய பலம் என்பது இருக்கும். தேவை என்னன்னா கான்ஃபிடென்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது இந்த லக்ன பாவகம் என்பது கொடுத்து விடும். நமக்கு அந்த குருவானவர் உச்சபலத்தோட தான் இருக்கார், ஆனால் 8ல் இருக்கார், தடையை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காருன்னும் பொழுது குருவினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க யாரை குருவா நினைக்கிறீர்களோ, குரு மகான்களாக வாழ்ந்தவர்களை போய் தரிசனம் பண்ணுங்க, அவளை நமஸ்காரம் பண்ணுங்க, குருவோட ஆசீர்வாதத்தோட ஸ்டார்ட் பண்ணுங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அவங்களுக்கு ஒரு தகவலை சொல்றோம் சார். நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜாதகக்காரருக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகத்தான் அமைய போகிறது. வாரம் தொடங்கும் போது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து உச்சபலத்தோடு இருக்காரு. இந்த ராசிக்கு தன குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அப்புறம் 12, 1, 2ஆம் இடங்களுக்கு சந்திரன் வருவார். அப்போ சந்திரன் வந்து சாதகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தை பெற்று இருக்கார். 10ஆம் பாவத்துல அவர் இருக்கார். அதனால இவங்களுடைய உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். ராசியாதிபதி பலமா இருக்கிறதுனால எண்ண ஓட்டம், மனநிலை சாதகமா நன்றாக இருக்கும். இந்த ராசியாதிபதி நன்றாக இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல 2 சுப கிரகங்கள் குரு மற்றும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை வந்து இவங்க கடமையாக, செலவாக, செயலாக செய்ய முடியும். பிரயாணம் செய்கிறாங்க இந்த வாரத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த பிரயாண நோக்கம் நிறைவேறும். பிரயாணம் செய்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஒரு பிரயாணம் செய்து போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாம், பிஸ்னஸுக்காக ஒரு டிராவல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பலன்களை கொடுக்கும். ஏற்கனவே ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தால் அந்த வேண்டுதல் நிறைவேறி அதை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு கூட சாதகமான பலன்களை இது கொடுக்கும். அப்போ இந்த வாரம் வந்து உத்தியோகம் நன்றாக இருக்கிறது. முதல்ல ஆரோக்கியம், மனநலம் நன்றாக இருக்கிறது. இதெல்லாம் நன்றாக இருந்தாலே வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். குடும்ப நபருடைய தேவையை பார்த்து பார்த்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய தியாகம், செலவு, உழைப்பு அது வந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் போகலாம். அதை மட்டும் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால மற்றவங்க என்ன, அது நமக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் அப்படின்றத, அவங்களுடைய பதில் என்ன, அவங்களுடைய முகபாவம் எப்படி போகுது, என்ன சொல்றாங்க, நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, அதை கவனிக்காம உங்க வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த வாரத்துல திருப்திகரமாக இருக்கலாம். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதியா இருக்கக்கூடியவர் வந்து சூரியன். அவர் வந்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துல இருக்கார். இது மிகச்சிறந்த யோக பலனாக பார்க்கப்படுகிறது. நம்ம மேஷ ராசியிலிருந்து இந்த வாரம் பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்குமே ராசியாதிபதி பலமா இருக்கார். ஆட்சி பலம் பெற்று இருக்கார், இல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கார், இல்லைன்னா பரிவர்த்தனை பலம் பெற்று இருக்கார் அப்படின்ற மாதிரி வருது. அதனால இந்த வாரம் வந்து ரொம்ப அனுகூலமா இருக்கும். இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள்ல ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்கும். இதற்குள்ளாக கிரகங்கள் இருக்கும். அதனால இது வந்து காலசர்ப தோஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால எல்லாருமே கஷ்டப்படணும், மிகப்பெரிய தீங்கு வரும், மிகப்பெரிய பிரச்சனைகள் பொதுவாக இயற்கையாக செயற்கையாகலாம் ஏற்படும். அதில் குறிப்பாக இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க அதிகம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம், சொல்லிட்டு இருக்கலாம், கேட்குறீங்க. இப்போது ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும்னா, ராகுவில் இருந்து தான் எடுத்துக்கணும். ராகு வந்து கும்பத்தில் இருக்காருன்னா அங்கேருந்து மகரம், தனுசு, விருச்சிகம், துலாம், கன்னி, சிம்மம் இப்படி தான் வரப்போறார். கேது வந்து வாளாகத்தான் பார்க்குறோம், ராகு தான் தலை. அப்போ தலை எப்படி போதோ அப்படிதான் வந்து கால் போகும், வால் போகும்னு சொல்லும்போது இதுக்குள்ள கிரகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதனால சிம்மராசி என்பர்கள், எதற்காக இந்த தகவல்னா, சிம்மராசி என்பர்கள் ஏற்கனவே அஷ்டம சனி, ஜென்மத்துல கேதுன்னு சொல்லி ரொம்ப பயந்து இருக்கிறீங்க. பயப்பட மாட்டீங்க, ரொம்ப கவலை கொண்டு இருக்கிறீங்க. ராசியாதிபதி பலமா இருக்காரு, சந்திரபுண சாதகமா இருக்கிறது. இந்த வாரம் ஜெயிக்க போறீங்க. சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு நல்லதொரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க நீ சொல்லலாம் சார். தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசிக்கு இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. திருமண விஷயங்கள் செய்தால் திருப்திகரமாக அமைய போகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க போகிறது. புதுசாக பார்ட்னர் கிடைக்கலாம், நிறைய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் அது கிடைக்கும். பிஸ்னஸ் முதல்ல ஆரம்பிக்கணும், அப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சம்மதம் தெரிவிக்கணும், அவங்களும் கூட வந்து நிற்கணும், தைரியமாக நீ செய்ய, நாங்கள் கூட இருக்கிறோம் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் இருந்தால் இப்போ இதெல்லாம் கிடைக்க போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன் வந்து 9, 10ன்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மஸ்தானம், தர்ம கர்மாதிபத்திய யோகம்னு சொல்லுவோம், அந்த தொடர்புல இருக்கார். மேலும் வந்து சுப கிரகங்கள் வந்து 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சொல்லக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய வேலை ஈஸியா இருக்கும். கன்னிராசிலிருந்து வேலை பார்க்குறவங்க உயர் அதிகாரி இடத்துல நன்மதிப்பை பெறுவீங்க. இன்கிரிமெண்ட் வேணுமா, ப்ரமோஷன் வேணுமா, டிரான்ஸ்ஃபர் வேணுமானா தாராளமாக நீங்கள் அதற்கான கோரிக்கைகள் வைக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைனாலும் கூட அதனால பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதே போல பிசினஸ் பண்றவங்க வந்து புது முயற்சிகளை தாராளமா செய்யலாம். திருமண விஷயங்கள்ல உங்களுடைய விருப்பமாக நீங்க இப்படித்தான் எனக்கு லைஃப் பார்ட்னர் இருக்கணும்னு மனசுல ஒரு கற்பனை வச்சிருப்பீங்களா, ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அதே மாதிரி கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து இந்த வாரத்துல சாதகமா இருக்கு. சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். சேதுபதி ராஜா மதுரையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 14/8/1996 காலை 9:26 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்கிறார்கள், படித்த மணமகள் அமைவாரா? தற்போது பார்த்து வரும் வேலையை விட்டு வேறு நல்ல வேலைக்கு எப்போது முயற்சிக்கலாம்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கடகராசி.
லக்னம் வந்து கன்னி லக்னமாக இருக்கிறது. திருமணத்திற்கு படித்த பொன் கிடைப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க, வேலை மாறலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 விதமான கேள்விகள் இந்த ஜாதகர் கேட்டிருக்காரு. முதல்ல திருமணம், கன்னியா லக்னம் அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம், அந்த மீன ராசியில கேது மற்றும் சனியுடைய சேர்க்கை இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கன்னியா லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி, நற்பலன் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் தான். இப்ப கேதுவோட சேராம அவர் தனியா 7ஆம் இடத்துல இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த இந்த லக்ன சுபர்னு அவர் எடுத்துக்கலாம். இயற்கை அசுபரை தாண்டி லக்ன சுபர், அவர் 7ல இருக்காருனால கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும், நல்லபடியா அமையும் சொல்லிட்டு. ஆனா அவர் கேதுவோட சேர்ந்து இருக்கிறது, வக்ரம் அடைந்து இருக்கார். அப்போ திருமணம்ன்றது கொஞ்சம் தாமதமாகணும். இப்போ 30 வயசு முடிய போகுது இந்த ஆகஸ்ட்ல. அதனால வந்து இதுவே தாமதம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ திருமணம்ன்றது தாமத திருமணம் நடக்கும். படித்த பெண் வருவாங்களான்னா 100% படித்த பொண்ணு தான் வருவாங்க. ஏன்னா அந்த கலத்திரஸ்தான அதிபதியா இருக்கக்கூடியவர் வந்து குரு. இந்த கன்னியா லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இவருக்கு வந்து நல்ல வேலை தான் இப்போ இருக்கிறது, எப்பயுமே நல்ல வேலை தான் இருக்க போகிறது. 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குரு வந்து அந்த இடத்த பார்க்கறது நல்லது. 10ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் லக்னத்திற்கும் அதிபதி, அவரும் சுக்கிரன் காலில், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. 7ஆம் அதிபதின்னு சொல்லி குருவை பார்த்தோம் இல்லையா, அவரும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ திருமணத்தை கொடுக்க வேண்டிய, தொழிலை கொடுக்க வேண்டிய லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் சுக்கிரனுடைய காலில் நட்சத்திரத்துல பயணிக்கிறது. அந்த சுக்கிரன் நல்ல ஒரு 10ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருக்காரு. அப்போ திருமணமும் சிறப்பா இருக்கு, உத்தியோகமும் சிறப்பா இருக்கிறது. எப்போ இந்த வேலை மாறலாம், எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னும் போது அதற்கு தசாபுக்தி நமக்கு விடைய சொல்லும். புதன் தசையில பிறந்து கேது தசை பூர்த்தியாகி இப்போது சுக்கிர தசை நடந்து கொண்டு இருக்கிறது. சுக்கிர தசையில இப்ப நடக்கிறது புதன் புக்தி. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும். இதில் வேலை மாற்றம் செய்து விடலாம் தாராளமாக. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வேலை மாறுறதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு பலன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து திருமணம் நடந்துடும். இந்த ரெண்டுமே வந்து 2 வருஷத்தில் ஆக போகிறது. முதல் வருஷம் வேலை மாற்றம், அது நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் வந்து திருமணம், அந்த திருமணமும் நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிர தசையில் புதன் புக்தி, சுக்கிரன் தான் இவ்வளோ கிரகங்களை இயக்கக்கூடிய ஒரு சக்தியை கொண்டிருக்கார், நல்லா இருக்கார். இந்த ஜாதகருக்கு தன பாகியாதிபதின்றதை பார்த்தோம். அதில் புதன் புக்தி, அவர் 10ஆம் அதிபதி லக்ன அதிபதி, அப்போ வேலை. அப்புறம் கேது சொன்னது காரணம் அவர் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அடுத்து திருமணம் சொல்லக்கூடிய 2மே சிறப்பா இருக்கு. சார், இந்த நேருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க, நீ சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ நிரந்தரமான வேலை கிடைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் அதுல ஒரு சிலர் நிறைய வேலையை மாறிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களே நினைச்சாலும் அவங்களால ஒரு வேலையில இருக்க முடியாது. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் சார். லக்னபாவம் 10ஆம் பாவம் தான்மா காரணம். இப்போ உதாரணத்திற்கு இந்த ஒரு ஜாதகரே எடுத்துக்கலாம். இந்த ஜாதகர் பார்த்தோம்னா ஒரு கன்னி லக்னத்துல பிறந்து லக்னாதிபதியும் புதன் தான், 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் தான். இந்த லக்னாதிபதியும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஒரே இந்த நல்ல ஒரு பலமான ஒரு இடத்துல இருந்துட்டா அவங்க ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா இருந்துருவாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இவரை பொறுத்தவரை ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, லக்ன பாவகம் என்பது பிறந்த பூமியே குறிக்கும். பிறந்த பூமி, நம்ம லக்னம் டெய்லி பத்தி பேசுறோம் இல்லையா, இந்த லக்னம்னா என்னங்கிறத முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். லக்னம்னா என்னன்னு சொன்னோம்னா, நம்ம அதுக்கு தான் எல்லாருக்குமே பிளேஸ் ஆஃப் பர்த்ங்கிறது ரொம்ப எல்லாரும் இம்பார்ட்டண்டா கேட்கிறோம். இந்த பிளேஸ் ஆஃப் பர்த், குழந்தை பிறக்கக்கூடிய இடத்திலே அந்த நேரத்திலே நேர்கிழக்கு திசையில எந்த லக்ன பாவகமானது ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் இந்த குழந்தையினுடைய ஜென்ம லக்னமாக பார்க்கப்படுகிறது. அப்ப லக்னம் என்பது இவருடைய பிறந்த பூமியையும் சேர்த்து குறிக்கும். லக்னாதிபதி லக்னத்திலேயோ அல்லது 10ஆம் பாவகத்திலேயோ ஒரு நல்ல ஆட்சி பலத்தோட இருந்துட்டான்னு சொன்னா பிறந்த பூமியிலேயோ ஒரு நல்ல சிறப்பான தொழிலை செய்வாரோ அல்ல உத்தியோகத்தை பார்ப்பார்கள், அந்த ஊரை விட்டு போகவே மாட்டார். ஆனால் இவர்களை பொறுத்தவரை, இந்த நேயரை பொறுத்தவரை பார்த்தோம்னா அந்த லக்னத்திற்கும் அதிபதி புதன் தான், 10ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன் தான். 10லே சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல தொழில்ங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா 2 தனபாகியாதிபதினு சொல்றோம். தனஸ்தானாதிபதி சுக்கிரன், 9ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் போய் 10ல் இருக்கும் பொழுது நல்ல சம்பாத்தியம் என்பது தன்னுடைய உத்தியோகத்தின் மூலமாக இருந்து கொண்டிருக்கும். அவர் உத்தியோகம் பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் ஒரே இடத்துல இருப்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டார். நீங்க சொன்ன மாதிரி தான், ஸ்திரமான உத்தியோகம், ஒரே இடத்துல உத்தியோகம் சொன்னா அதுக்கு லக்னாதிபதியும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
இல்லை எனக்கு ஸ்ட்ராங்கா இல்லை எனக்கு 6ல் இருக்கு 8ல் இருக்கு 12ல் இருக்கு 3ஆம் இடத்துல இருக்குன்னு சொன்னா அதற்கேற்றார் போல் தொழிலை அமைத்து கொள்ள வேண்டியது. அதனால வேலை இல்லாமல் இருக்க போறது இல்லை, வேலைங்கிறது இருக்கும். ஆனால் அலைச்சல் உத்தியோகமாக இருக்கும். ஒரே இடத்துல இல்லாம அப்பப்போ கம்பெனி ஜம்ப் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் மேலே மேலே வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருப்பார்கள்ங்கிறதுக்காக சொல்றோம். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, சாதகமான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? துலா ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான பலன்கள் இருக்கிறது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயங்கள் சுலபமாக இருக்கும். இதுக்கு முன்னதாக உங்களை அது ரிஜெக்ட் பண்ண இடத்துல கூட அந்த ஃபேமிலியோ இல்லை அந்த ப்ரொஃபைலோ ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட மீண்டும் அவங்களே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா பேசலாமான்னு கேட்குற அளவுக்கு சாதகமாக இருக்குது. வேலையிலையும் கூட அதை போல தான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னால் வேலையை விட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க உங்களை ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு இப்போது டைம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே கூட இதை கண்டினியூ பண்ண முடியாது போல இருக்குது, அவ்வளோதான் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வைண்ட் அப் பண்ணிவிட்டு வேறு எதாவது தான் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் கூட அதை சரி பண்ணி நல்ல நிலைக்கு போகக்கூடிய அளவிற்கு கிரகநிலைகள் சிறப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் மேற்சொன்ன விஷயங்களுக்கான கிரகநிலைகள் பலன் தரதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நல்ல நம்பிக்கையோடு அதற்கான முயற்சிகள்லாம் செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா நேரடியாக பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது. இந்த வாரம் தொடங்கும் போது அந்த அஷ்டமத்தில் சந்திரன் சந்திராஷ்டமமும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் 7ஆம் பாவத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. 8ல் புதன் சுக்கிரன் வீடு மாறி இருக்கிறதுனால 8ஆம் பாவ அதிபதியும் ஆட்சி பெற்ற மாதிரி 9ஆம் பாவ அதிபதியும் ஆட்சி பெற்ற மாதிரி அவரோடு குரு சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. சந்திரன் 8ல் உச்ச பலம் பெற்று அப்புறம் 9, 10, 11ஆம் இடங்களுக்கு வரப்போறாரு. சனியும் 6ல் இருக்கார். குரு 5ல், ராகு 5ல் இருந்து அந்த குருவுடைய பார்வையை பெற்றுக்கொண்டு இருக்கார். அதனால இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆனால் நேரடியாக அது உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று கண்ணை மறைக்கும். முதல்ல கொஞ்சம் தயக்கம் குழப்பம் இருக்கும், அவநம்பிக்கை கூட இருக்கலாம், தைரியம் வராது. ஆனால் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு செயல்பட தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளைவு நல்லா தான் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார், ஒரே வாரத்தில் சொல்லிட்டீங்க ரொம்ப சிறப்பான வாரமாக தான் இருக்க போகுது அப்படின்னு. தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும், நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும், பாடுபடுற மாதிரி இருக்கும், மீண்டும் மீண்டும் செய்த வேலையை திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மலையெல்லாம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா ஃபிட்டாக இருப்பார், தம்முன்னு ஏறிடுவார் அவர். ஆனால் ஒரு குழுவாக போகும்போது யாரெல்லாம் ஏற முடியலையோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டு கூட இருந்து அவங்களுக்காக ஸ்லோவாக போய் இவர் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த இடத்த ரீச் பண்ணுவார், உச்சத்தை. அதை போல் இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் ராசியாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சுப கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு பலனானது சுலபமாக கிடைக்காது, பாடுபட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பாடுபடுறதுக்கான உறுதி இருக்கும். ஏன்னா சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கின்றார். அந்த இடத்துல பாக்கியாதிபதி சந்திரன் இருக்கார். வாரம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிக்கு 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து 7ல் இருந்து ராசியை பார்க்குறாங்க. அது சிறந்த ஒரு பலனாக சொல்லலாம். ஒரு திரிகோண அதிபதி ஒரு கேந்திர அதிபதி சேர்ந்து ஒரு கேந்திரத்தில் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால குரு 8ல் இருந்தாலும் அவரோடு சுக்கிரன் இருந்தாலும் கூட பாடுபட்டு பலனை அடையக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும். சார், தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? குறிப்பா வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? தனுர் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த வாரமாக அமைய போகின்றது. ராசியாதிபதியா இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்காரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது வலுக்கிறது. அந்த வீட்டில் செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க சொல்றது பிள்ளைகள் கேட்பாங்க. பிள்ளைகளுடைய அந்த தேர்ச்சி, அவங்க பெற்ற மதிப்பெண்கள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப திருப்தியா கொடுக்கும். அவங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், கல்யாணம் பார்க்க போறீங்க, இல்லை அவங்கள காலேஜில் சேர்க்க போறீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. நிறைய பணம் கொடுத்து நீங்க ரெக்கமெண்டேஷன்லாம் போயிட்டு அப்பதான் சேர்க்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் இப்போ இருக்காது. டைரக்டா அவங்களுக்கே கிடைக்கும், நீங்க சும்மா கூட போனா போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். திருமண விஷயங்கள் பார்க்கும்போதும் கூட அவங்களுடைய ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஈஸியா பொண்ணு பையன் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம், நல்லது நடக்க போகிறது. சத்ரு ஜெயம் பெறக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சூரியன்,
சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கிறது, அங்கேயே சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகிறது. அதனால இந்த வாரத்துல கடன் பிரச்சனையோடு வாரத்தை தொடங்குனீங்கன்னா அதை அடைக்கிறதோ அல்லது அடைக்க முடியுன்ற நம்பிக்கை வர்றதோ, உடல் உபாதையோடு தொடங்குனீங்கன்னு சொன்னா நல்ல ஆரோக்கியத்தை நோக்கி போயிடுவீங்க. வழக்கு, எதிரிகள் போன்ற விஷயங்கள் இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்பட போகிறது. சார், தனுசு ராசினருக்கு நம்பிக்கையையும் நிம்மதியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நம்ம மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். பிரியா கர்நாடக மாநிலம் ஷிமோகால பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 31/5/1990 இரவு 11 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, இந்த ஆண்டு அரசு ஆசிரியர் பணிக்கு தேர்வெழுத போகிறேன், எனக்கு அந்த வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் சிம்ம ராசியில பிறந்திருக்காங்க. லக்னம் மகர லக்னமாக இருக்கிறது. அரசு தேர்வு, அரசு உத்தியோகம் அப்படின்னு சொன்னா முதல்ல அது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கான அந்த ஒரு ஆர்வம், அந்த ஈடுபாடு, அது ஏன் பிடிச்சது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்துல கொஞ்சம் போன ஜென்ரேஷன் அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி பேஷனா நிறைய பேருக்கு இல்லை. அப்பதான் சொல்லுவாங்க கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்பயும் கூட அந்த ஆர்வம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த லக்னம் சொல்லக்கூடிய மகர லக்னம்னு பார்த்தோம் இல்லையா, அதற்கு 5ஆம் பாவத்துல சூரியன் இருக்கு. சூரியன் 10ல் இருந்தாலோ 5ஆம் இடத்துல இருந்தாலோ லக்னத்துல இருந்தாலோ சில சமயங்களில் லக்னத்தை பார்த்தாலோ அரசாங்க உத்தியோகத்தின் மேல ஈடுபாடு உண்டாகும். அடுத்தது அது போல சந்திரன் பலமா இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட அந்த அரசாங்க உத்தியோகத்தின் மேல ஈடுபாடு உண்டாகும். இப்போ இங்க சூரியன் 5ல் இருக்கார். அப்போ ஆசை வருது. அந்த ஆசை நிறைவேறுமா, இந்த ஜாதகர் போய் அரசு உத்தியோகத்துல உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டா 10ஆம் இடம். இந்த மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கிரனா இருக்காரு. 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஸ்வினின்னு சொல்லக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ லக்ன அதிபதி பலமா இருக்காரா, அப்போ மீண்டும் மீண்டும் போராடி தன்னுடைய இலக்கை அடைஞ்சிருவாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு லக்ன அதிபதி சனி லக்னத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். ஆனா அவர் வக்ரகதியில இருக்காரு. அவர் இதே சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார். அப்போ இவங்க அரசு உத்தியோகம் தான் எல்லாம் போக மாட்டேன்னு சொன்னா நிறைய காலகட்டங்களை லைஃப்ல அந்த வருஷங்களை வீணாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த லக்னம், அந்த சனின்றவர் சூரியன் சாரம் இல்லையா, அவர் அஷ்டமாதிபதியா இந்த லக்னத்திற்கு வராரு. மேலும் இந்த லக்னத்திற்கு குருன்னு சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் பாவத்துல போய் மறைந்து விடுகின்ற. அதனால அரசு உத்தியோகம்ன்றது ஆசை இருக்கிறது, அதற்கான தொடர்பு இருக்கிறது, ஆனா கிடைக்காது. அதனால இவங்க பிரைவேட் ஜாப் எது கிடைச்சாலும் நான் போறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னமும் சொல்ல போனா அது வெளியூர்ல வெளிநாட்டுல கிடைச்சா கூட எனக்கு பரவாயில்ல, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த லக்னத்திற்கு 8ஆம் பாவத்துல சந்திரன் இருக்காரு. அப்போ அந்த சந்திரன் 8ஆம் இடத்தினுடைய சூரியன் லக்னத்தோடு லக்ன அதிபதியோடு தொடர்பு பெறுகிறது. அதனால கண் காணாம மறைந்து இருந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றத அதை எடுத்துக்கலாம். அதனால இப்போ எப்படி பார்த்தாலும் கூட அரசு உத்தியோகம் கிடையாது, பிரைவேட் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். தசாபுக்தி எப்படி இருக்குன்னா, பூர நட்சத்திரம் சுக்கிர திசையில பிறந்து சூரிய சந்திர செவ்வாய் திசை எல்லாம் முடிஞ்சு இப்போ ராகு மகா திசை. ராகு திசையில இப்போ நடக்கிறது குருவுடைய புக்தி நடக்கிறது. அப்போ 8ஆம் பாவம் நிறைய சம்பந்தப்படுறதுன்னு சொல்லிட்டோம். 6ஆம் பாவத்துல குரு இருந்து புக்தியை நடத்தின்னு இருக்காரு. லக்னத்திலே ராகு இருக்காரு. அப்போ 6, 8 லக்னம் இந்த தொடர்பு தான் நிறைய இருக்கிறது. அந்த குரு 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் ஜாப் கிடைக்கும். அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்து வேறு மாநிலம், வேறு தேசத்திற்கு போகக்கூடிய ஒரு அம்சமானது வரும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ அரசு வேலைக்கு போகணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலும் அது எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே ஒரு சிலருக்கு அந்த ஒரு ஆசையே இருக்காது, ஆனா திடீர்னு அவங்க அப்பாவுடைய வேலை அவங்க கிடைக்கிற ஒரு சூழல் இருக்கும். இதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள். சூரியனுடைய பலம் தான் காரணம். நீங்க அப்பான்னு ஒரு எக்ஸாக்டா ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க நீங்க கரெக்டா. ஏன்னா சூரியனை தான் இப்ப வெறும் சூரியனை தான் கம்பைன் பண்ணார். ஏன்னா இந்த 5ல சூரியன் இருக்கார், 5லே சூரியன், இல்ல 10லே சூரியன், லக்னத்திலே சூரியன், இல்ல சூரியன் பார்வை இருந்தாலே அந்த அரசு வேலைக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் முதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா. அப்ப இந்த சூரியனுடைய பலம் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைச்சிடும் சொல்றார். சூரியனும் செவ்வாயும் அரசாட்சிக்குரியவர்கள் சொல்றது. சூரியன் மற்றும் செவ்வாயும் நம்ம கம்பைன் பண்றோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த குருவையும் சேர்த்து சொல்லுவா. ஏன்னா குரு ஒரு நிரந்தரமான பணியை கொடுத்துடுவார், ஒரு கௌரவமான பணி அப்படிங்கிற மாதிரி தான் ரூல் சொல்லியிருக்கு. அரசு பணின்னு சொல்லல, நிரந்தரம் மற்றும் கௌரவமான
அனுகூலமான பணின்னும் பொழுது அந்த காலகட்டத்தை காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்து குருவனுடைய பார்வை இருந்துட்டாலே கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இங்க கூட பார்த்தோம்னா இவருக்கு 6ஆம் பாவத்திலே குருன்னு சொல்லிட்டு அப்ப குருவனுடைய பார்வை அந்த 5வது பார்வையாக இந்த ஜீவனஸ்தானத்தின் மேல் விழுந்து கொண்டிருக்கும் இந்த நேயருக்கும். அதே மாதிரி லக்னத்திலேயே இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் விழுந்து கொண்டிருக்கும். சனிக்கு 10ஆம் பார்வைங்கிறது உண்டு. சனியும் அந்த ஸ்திரத்தன்மைங்கிறத கொடுத்துருவார். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா எல்லாமே வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வக்ரம்னு சொன்னா எந்த கிரகமும் ரிவர்ஸ்ல போகாது. ஆனா அதனுடைய பலன் என்பது தாமதமாக கிடைக்கும். இவங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்றதை விட ஆசிரியர் பணிக்கு அந்த தீவிர முயற்சி பண்றாங்க இல்லையா, அதனால கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது உண்டு. எப்படின்னு சொன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு தனியார் பள்ளியாக இருக்கலாம், ஆனால் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுக்கு வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக் மெத்தட்லாம் இருக்கு. ஒரு சில இடத்துல பணம் கொடுத்து வாங்குறதுல ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஏன்னா 10க்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பிளஸ் 5லும் இருக்கிறதுனால விடாமுயற்சி செய்யும் பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் முதல்ல. நீங்க இப்போ ராகுல குருங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க முதல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்கன்னு நல்ல தகவலை கொடுத்தார். முதல்ல நம்ம ஆக்டிவேட் ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த வேலைக்கு நம்ம தயாராகணும். ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணணும். அந்த வேலையில ஜாயின் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்கோ. சைட் பை சைடு உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த ஃபீல்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் வழி இருக்குங்கிறது ஓப்பன் ஆகும். அந்த வழி ஓப்பன் ஆகும்போது அதை வச்சுண்டு அடுத்த புக்தியே சனி புக்திங்கிறது வருது. சனி தான் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறார். அவருடைய பார்வையும் நேரடியாக விழுகிறது அந்த இடத்துல வரும் பொழுது இந்த சனியினுடைய பலத்தின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக அந்த அரசு பணிங்கிறது, அதாவது அரசுக்கு நிகரான ஒரு நிரந்தரமான ஒரு லிமிடெட் ஸ்கூல், லிமிடெட் கன்சர்ன்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியோ அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையோ உங்களுக்கு வேற ஜிக்ஸாக் மெத்தட் மூலமாக டைரக்டா எக்ஸாம் எழுதி போகாம அந்த மாதிரி பணி கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது அடுத்த வருஷம் ஓப்பன் ஆயிடும். அதற்கு முன்னதாக நீங்கள் உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நீங்க வெளியில போய் முதல்ல ஏதாவது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க, நன்றாகவே இருக்கும்னு சொல்றோமா. அது நீங்க சொன்ன மாதிரி அப்பாவினுடைய வேலை கிடைச்சிடும் சொன்னீங்க இல்லையா, இங்க பித்ருக்காரகன்னு சூரியன் தான் சொல்லியிருக்கு. அப்ப அந்த சூரியனுடைய வலிமை அங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்திற்கு அதிபதி ஒரு 9லயோ அல்லது 9ஆம் பாவாதிபதி வந்து ஒரு 10லயோ அது சூரியனோட இணைவு பெற்று சூரியனுடைய சாரமோ அல்லது சூரியனாகவோ அமைந்துட்டாலே அவங்க அப்பாவின் மூலமாக கூட வேலை கிடைக்கும். அப்பா வந்து எப்படியா உள்ள நுழைச்சி விட்டுருவார், தன்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி உள்ள நுழைச்சி விட்டுருவார். அப்படி இல்லை அப்பா அந்த திசை சரியா இல்லை அப்படின்னு வரும்பொழுது அப்பா ஏதோ காலமாகி போய் அவருடைய கம்பேஷனேட் கிரவுண்ட்ல அந்த அப்பாவினுடைய உத்தியோகம்ங்கிறது வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அதுக்கு 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருக்கும். அங்கே சூரியனுடைய இணைவு என்பதும் வந்து சேர்ந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அப்பாவின் மூலமாக ஒரு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறதும் உண்டுமா. ஒரு அண்ணா வந்து ஃபாரின் அப்படின்னு சொன்னார், ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லி. அந்த சந்திரனானவர் 8ல் இருக்கிறத வச்சு அண்ணா பேஸ் பண்ணி சொன்னார். நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னா 7ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரனாக இருப்பதால் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு எங்க போயிருக்காங்களோ அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் அவளுக்கு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது உண்டு. நம்ம வந்து ஜோதிட விதிகளின்படி அந்நிய தேசம் சொன்னா அது வந்து கடல் கடந்து போகணுங்கிறது மட்டும்தான் அந்நிய தேசம் கிடையாது. நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு 56 தேசங்கள் இருந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழலை வைக்கும் பொழுது அவங்க பிறந்தது வந்து ஒரு கர்நாடக தேசம் சொல்றா, ஷிமோகான்னு சொல்லிட்டு. அங்கு இல்லாமல் வேறு மாநிலங்களில் கூட இருக்கலாம். அவங்க எங்க திருமணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ, ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு அதிபதி சந்திரனாக இருக்கிறார். நம்ம சந்திரனை கம்பைன் பண்ணும்போது லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது எங்க இடத்துல இருக்கோ அந்த இடத்திலே கூட அவங்களுக்கு ஒரு உத்தியோகம்ங்கிறது அவர்கள் மூலமாகவே கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுன்னு நான் நம்புறேன். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜிகர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் செய்யக்கூடிய செயல் அனைத்திலும் வெற்றியானது கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கிறது. தடைப்பட்ட காரியங்களை தாராளமாக தொடங்கலாம். ஒரு உடலுபாதை இருந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி கூட சரி ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இப்போ அந்த நோய் முற்றிலும் தீரக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. சில பேர் வந்து ஒரு சொத்தை கூட விற்று கடன் அடைக்க முற்படுவாங்க. அப்போ சொத்தும் விற்றுருவாங்க, ஆனாலும் கடன் அடைச்ச பாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். அவங்களுக்கும் அந்த கடன் பிரச்சனையானது தீர்ந்துடும். அப்படி சவாலாக இருந்து சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை கூட சரி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் சாதக பலன் கிடைக்க போகிறது. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியம், அவங்க செய்த
செய்த புண்ணியமானது துணையாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. அப்போ அப்படி புண்ணியம் இருக்கும்போது பயன்படுத்திக்கணும்னு சொன்னா நல்ல முயற்சி செய்யணும், நம்பணும். ராசியாதிபதி போய் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால தைரியம், முயற்சி, குருவுடைய வீடுன்றதெல்லாம் நம்பிக்கை அது இவங்களுக்கு இருக்க போகிறது. அதனால முடியாத பிரச்சனையை கூட முடிக்கக்கூடிய வாரம். இப்ப நம்ம பலன் சொல்லும்போது சில பேருக்கு டைரக்டா நேரடியாகவே பலன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். சில பேருக்கு வந்து பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரியில இருக்கிறது. அதனால மகர ராசியில் இருக்கக்கூடிய எந்த வயதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளை இப்போ தொடர்ந்து வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து கிளியர் பண்ண முடியாமலே இருக்கு, அரியர்ஸ் வச்சுட்டே இருக்கும், இல்லை மார்க் வந்து கம்மியாக கிடைச்சிட்டே இருக்குன்னு சொன்னா அவங்க அதை சரி பண்ணக்கூடிய அம்சம்னு சொல்லலாம். வேலை பார்க்குறவங்க வந்து வேலையில ஏதோ ஒரு தப்பை திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்குன்னு சொன்னா அது சரி பண்ணிக்க ஒரு அம்சம்னு சொல்லி அவங்கவுங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். பிரச்சனை தீரக்கூடிய வாரம்னு மொத்தமா சொல்லலாம். சார், தடைப்பட்ட காரியத்தை கூட அவங்க தொடங்கலாம்னு சொல்லி மகர ராசியினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி என்பர்கள் வந்து பொருளாதார உயர்வு பெறக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் ராசியாதிபதி சனி 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது. அந்த 4ஆம் இடத்துல சந்திரனோடு புதன், சூரியன் சேர்ந்திருப்பாங்க. 3ல் செவ்வாய் இருப்பார். சொத்து வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பூர்வீகத்தில் தந்தை வழியில் வர வேண்டிய சொத்து வரணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை பண்ணலாம். சுயமாக நான் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கேன், மேலே கொஞ்சம் உதவி பெற்று ஒரு இடம் வாங்க போறேன், ஒரு வீடு கட்ட போறேன், வீடு வாங்க போறேன்னு சொன்னா அந்த முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். என்னுடைய பிள்ளைகளுக்காக வந்து நான் ஒரு சொத்து வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து இப்போ செய்ய முடியும். இப்படியாக முற்றிலும் வந்து பொருள் சம்பந்தமான ஒரு பலனானது இந்த வாரத்தில் இருக்கிறது. அதற்கான முயற்சியை சிறப்பாக செய்யலாம். பிற இடத்துல இருந்து கொடுத்த அந்த பணம் வந்து திரும்ப வரலை அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சியும் கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பார்ட் டைமா சின்னதா நான் ஏதோ ஒன்று பண்ண போறேன், ஒரு வேலையில சேர போறேன், அல்லது சின்னதா ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா அந்த விஷயங்களை கூட இந்த வாரத்துல செய்யலாம், பலன் கிடைக்கும். சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போகுது சார்? மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான பலன்கள் நேரடியாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திர பலம்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரன் இந்த வாரத்தில் மீனராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. வாரம் தொடங்கும் போது உச்ச பலத்தோடு இருப்பார். அதன் பிறகு ஆட்சி பலத்தையும் பெறுவார். இடையில அவர் 4ஆம் இடத்துல இருப்பார். அப்ப ராசியாதிபதி குருவோடு சேர்ந்து இருப்பார். அதனால இந்த வாரத்தில் நல்ல முயற்சி, அந்த முயற்சி வெற்றி தருவது, அதை வந்து கொண்டாடுறது. சில பேர் வந்து குடும்பத்தோடு நண்பர்களோடு கொண்டாடுற மாதிரி நல்ல தருணங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். சில பேர் கோவிலில் போய் கடவுளுக்கு நன்றி சொல்ற மாதிரி, இது போல ரொம்ப காலமா எனக்கு வந்து வேலை கிடைச்சிடுச்சு, புத்திர பேரை தடையாயிட்டே வந்தது, இப்போ வந்து மனைவி வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நேரடியாகவே நடக்கக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் சாதகமா இருக்கு. சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமாக 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான தெளிவான விளக்கத்தையும் அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.